ஹலோ கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிற கேம் இந்தியன் பைக் 3D கேம் பிளே. மறக்காம இந்தியன் பைக் கேமில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, பைக் என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு ஒரு வண்டி நம்ம ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்டு சரிட்டு நம்ம வந்து எங்கேயாச்சும் போயிட்டு ஆனால் அவனோட மறக்காம உங்களுக்கு இந்தியன் பைக் கேமில் எந்த பைக் ஒரு காமெண்ட்டை சொல்லிட்டு மதன் கிளான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இது வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க. நம்மளோட வண்டி வந்துருச்சுன்னா நம்ம வண்டி எனக்கு பிடிச்சது இந்த இந்தியன் பைக்கில் என்னன்னு தெரியல சரி நம்ம போய் ஃப்ராங்க்லின் ரெஸ்ட் எடுக்கலாம், அவனோட ஓல்டு ஹோம் போகலான்னு சொல்லி அவன் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ பைக்கவே எடுத்துடலாம் ஃபோன் பண்ணி. ஏன்டா ஃப்ராங்க்லின் இப்படி பண்ணுற? ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்டு பேசுகிறான். ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்டு நான் தான் அந்த ஃப்ராங்க்லினு. இல்லை நான் இவன் ஃப்ராங்க்லின் இல்லை கைஸ். நீங்கள் வந்து விளையாட்டு அதெல்லாம் ஆளை இல்லை, ஆளெல்லாம் இங்கே இருக்காது. சரி சும்மா கார் தான். இது என்ன தண்ணியே இல்லைன்ட்டு அவன் ஷாக் ஆகிட்டான். சரின்ட்டு அவனும் போகிறான் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு. உள்ளே போய் தூங்கலான்னு சொல்லி சும்மா இங்கே சரி நம்ம இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேயே சும்மா படுத்துக்கலாம். இது கிச்சனுங்க. இது பிடிக்கவே இல்லை. பிடிக்காதனால என்னோட நம்ம சோஃபாவில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன் ஓடுறதுனால சோஃபாவில் படுத்துக்கலான்றாங்க. கைஸ் அடுத்து ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இது வரட்டும். இன்னைக்கு இதை வெடிக்க வச்சு என்னோட தப்பான எண்ணம் இவனுக்கு தெரியல. அப்படின்னுதான் கொல்ல பார்க்குறோம். சத்தம் கேட்குது. சரி நம்ம டக்குனு போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுவே 100 பாம்பு பிளாஸ்ட் மாதிரி கைஸ். சரி
அவன் பாட்டு போட்டுட்டு போறான். தெரியல இப்போ வந்து பிராங்க்லின் வந்துட்டான். நம்ம ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்றானா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இங்க பாருங்க எவ்வளவு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க இது வேற இங்க இருக்கு. இவ்வளோ இது இதெல்லாம் இருக்கு. இதை என்ன பண்றதுன்னு நம்ம பிராங்க்லினுக்கும் தெரியல. அவன் வந்து ஏட்டு எடுத்து சரி அவன் இடத்த லக்கியிலே தப்பிச்சிட்டான். சரி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், அவன் எங்கே தான் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு தேலான்னு போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் யாரோ இவனை ஸ்மோக் பாம் போட்டு கொல்ல பார்க்குறாங்க கைஸ். யார் ஸ்மோக் பாம் யாரோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வண்டியை எடுக்காமே ஓடிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனே என்ன பண்ணுறான்னா அவன் அந்த ஸ்மோக் பாம் அவனை கட்டிட்டு அவனே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கொன்னுட்டான்னு சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருக்கான். சரி நம்ம தடையை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பைக் அழிச்சிட்டு ஃப்ராங்க்லினோட பைக் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பைக்கை அழிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு யாரும் தெரியல. நம்ம ஃப்ராங்க்லின் சுனில் அப்படின்னு நம்ம மிஸ்டர் பிஸ்ட்ரோ வந்து ஃப்ராங்க்லினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி ஆயிருப்பார்னா ஃப்ராங்க்லின் வந்து மிஸ்டர் பிஸ்ட்ருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால ஆயிருப்பான். நம்ம சூரியலை பார்த்தீங்கன்னா காணோம். எங்கே போனான்னு தெரியாமல் கோவத்தில் லாஸ்ட் எடுத்து வெடிச்சுட்டு இருக்காரு. மிஸ்டர் பிஸ்ட்ருக்கு சரியான கோபம். ஏன்னா சரி மைக்கிள் இவரோட ஃப்ரெண்ட் அவன் இறந்துட்டான் பைக் அது மைக்கிள்
அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹெலிகாப்டர் வர வச்சுட்டார் கைஸ். நீங்கள் எப்படி 2 ஹெலிகாப்டர் கேட்டதுக்கு வேற என்ன கொடுத்துட்டாரு, ஜெட்டை கொடுத்துருக்காரு. ஜெட்டை வச்சுட்டு நம்ம போய் தேடி பார்க்கலாம் வாங்க கைஸ். கைஸ் திரும்பி நம்ம எவ்வளோ தேடினாலும் பீச் கர்மம் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம ஃப்ளைட்டில் போய் டக்குன்னு தேடலாம்னு சொல்லி வேகமாக போயிட்டுருக்காரு. வாங்க நம்ம பார்க்கலாம் கைஸ். என்ன சாப்பிட்டியா? அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கலாய்ச்சிருக்கிறாரு. ஓ ஃப்ராங்க்லின் செத்து கவலையில் இருக்கிறியா, சாப்பாடு முக்கியமாடா நாய் வந்து எழுபத்தி அடிமை தெரியாதுடா, போய் அவனை போய் பார்த்துட்டேன் நான் அதை பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? வேலி பார்த்தேன். இதோ வேலி தெரியுதா? வேலி. ஆமாம். அப்புறம் ஃப்ளைட் இல்லை ஜொராஃபிக் பார்க்காக இருக்குமோ, ஒரு வேலி இருக்குமோ. கீழே ஸ்லோ பண்ணி பாருங்க. இது பண்ணுறோம் ப்ரோ கைஸ். ஹெலிகாப்டரே தான் கைஸ். அந்த ரன்வேவை பார்த்தீங்கனாலே தெரியுதா? இதோ இப்போ காட்டுற பாருங்க, தெரியுதா? இதோ அங்கே இருக்கு. உள்ளே போயிட்டோம் கைஸ் நம்ம ஹெலிகாப்டர் பிளேஸ்க்குள்ளே. சுனில் பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். டே சுனில், உனக்கு என் கையால் தான் சாவு. மைக்கேல் என் ஃப்ரெண்டான ஃப்ராங்க்லினை கொண்டாட்டியாடான்னு ஒரு வெறியில் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா வண்டியை கீழே கூட இருக்காம தொப்புன்னு குதிச்சிட்டாரு கைஸ். ரொம்ப கீழே போட வரல, அதுக்குள்ளேயும் குதிச்சு எப்பா இப்போ நம்ம ஃப்ராங்க்லினோட வரப்போகிறோம். வேறு யாரும் இல்லை. இந்த சுனில் குற்ற உணர்ச்சியில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வெடிக்க வச்சுட்டு மனுமரியாதை லைனை அடுக்கி வச்சிருக்கா. எதுக்குன்னே தெரில. அதை எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஹெலிகாப்டர் எடுத்தாரு. அதை வெடிக்க வச்சுட்டு திரும்பியும் அதே மாதிரி பண்ணி போட்டோம். அதனால சூப்பர்மேன் கட்டு போய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. நீங்களே பாருங்க, கீழே கீழே இறங்கி வந்து சர்றன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. சூப்பர்மேன் வந்து ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்து காலுக்குள்ளே போய் மைக்கில் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே சூப்பர்மேன் உன்னையே தான் கண்டு பயப்படுவேன்னு நினைக்கிறேன். ட்ரெயினை பின்னாடி போக வச்சுட்டு அதை மோதி நான் பட்டைக்க வைக்கலான்னு இருந்தேன். என் ஹெலிகாப்டரை முட்டுஞ்சா நீ வெடிக்க வைடா அப்படிங்கிறாரு. இவருக்கு வெறி ஆயிடுச்சு. இந்த பக்கம் யூஸ் பண்ணுறாரு, அது வெடிய மாட்டேங்குது. அவர் கோவமாயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நினைக்கிறாரு. எனக்கு இதை வெடிக்க வைக்க முடியாதாடா அப்படின்னு பவர்லாம் நூபு. அதுக்குள்ள கிரீன் கலர்ல ஒன்று இருக்கு, கிரிப்டோனைட் கைஸ். ஆனா அதுல அவர் வந்து விழுந்துடுறாரு. பார்த்தா நம்ம ஹல்க் அண்ணா வந்துட்டாரு. நம்ம சூப்பர்மேன் அழிச்சிட்டான். அவன் அழுக்கு கோபம் அழுக்கல கைஸ். நம்ம சூப்பர்மேனை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு இருக்காரு. கட்டுப்பாடு சொல்லிட்டு சரி நம்ம சூப்பர்மேன் இப்போதைக்கு சேஃபாக இடத்துல வச்சா போதும், வீட்டுக்கு கூட கொண்டு போட்டாவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து வச்சுட்டாரு ஹல்கை வச்சுட்டு சூப்பர்மேன் வச்சுட்டாரு கைஸ். இப்போ ஹல்க்கு சரியான வெறி ஆயிட்டு மச்சானியோட அடிக்கிறான்னு ஓடி ஓடி குதிச்சு வர்றாரு கைஸ். அந்த இதை பொக்கை வைக்கணும். ஓ நோ ட்ரெயின். சூப்பர்மேன் அவன் திரும்பி வர வச்சுட்டான். எல்லாத்தையும் அவன் திரும்பி பண்ணிட்டு இருக்கான் கைஸ். நம்ம இதை குட்டியை உடச்சி வச்சுக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. சாவுன்னா இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு அசிங்கம். அதுக்கப்புறம் அது உடச்சிட்டாரு எப்படியோ கடைசியா. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தீஞ்சு போயிருக்கு. சரின்ட்டு அதை விட்டுறாரு நம்ம அழுக்கு. இது எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு ஃப்ராங்க்லின் வராரு கைஸ். அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் கைஸ். நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டாரு. பார்த்தா அவர் வந்து அதை டியூப்பை வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் இறந்ததை பார்த்துருப்பீங்க.
அதுக்கப்புறம் என்னால உடைக்க முடியுது சுட்டுட்டு இருக்கிறாரு. ஆமா ஒர்க் ஆகல ராக்கெட் வந்து உடச்சு இல்ல நான் வந்து பாம்பு உனக்கு 35 வயசுன்னு ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல வந்து என்னை கூப்பிட்டு போனாரு. அவர்தான் சொன்னாரு அவர் உன்னை கொல்ல நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வேறு சயின்டிஸ்டா இருந்ததுனால எனக்கு ஒரு சூட் கொடுத்தாரு. நான் செத்தேன் நீ நினைச்சா கண்ணான்ட்டு சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு போனை எடுக்கிறாரு. பின்னாடி போயிட்டாரு. எங்க 2 பேரோட உயிர் வந்திருக்காதனால அதனால அவன் போன் எடுத்து அவன் ஃப்ரெண்டை வந்து பைக்கு கேட்குறான். சரின்ட்டு 2 அவன் காரை கொடுக்குறான். நீ போயாடா முட்டாளா எடுக்கிறான். சூப்பர்மேனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம அது என் சயின்டிஸ்ட் பார்த்து ட்ரெயினை நம்ம எடுத்துக்கலான்ட்டு இறங்கிட்டாரு. இது முன்பு ட்ரெயினை எடுத்துட்டு அவர் போறாரு. அந்த ஃப்ராங்க்லினா சிலிண்டர் தடுமாறி ட்ரெயினை எடுத்துட்டு ஒரு பக்கம் போறாரு. எங்க போறான்னு தெரியல. சரி இந்த சைடு ஏற முடியாதா, அந்த சைடு பார்த்துக்கலாம். பார்த்தா ஏற முடியுது. ஏறினோடனே அவர் எடுக்கிறாரு ட்ரெயினை. அதுக்கப்புறம் வந்து இவன் வரான். அது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். பார்த்தண்டா நான் இப்போ முன்னதான் வந்து கொல்ல போறேன். இருறா நான் கீழே இறங்கி வர்றேன் அப்படின்ட்டு ஓடுறான். என்ன ஸ்லோ மோஷன்ல ஓடுறான் என்னன்னே தெரியல. சரி கைஸ் அவன் கீழே போயிட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. அவன் வந்துட்டான். வந்தக்கப்புறம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடான். ஏன்டா ஃப்ராங்க்லின் என்னோட பாம்பை வெடிச்ச என்னோட ஹெலிகாப்டர் உடச்சிட்டில நான் யாருன்னு தெரியாம எனக்கு எல்லாம் அந்த சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரா புறம்பக்கம் நாயி நீ என்னை ஃப்ரெண்டோட்ட நடிக்க வச்சிருக்க. சரி இப்போ நீ கூண்டோட அழிய போகிற. அதான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னு அந்த சயின்டிஸ்ட்டு நான் பிடிச்சி கேட்டேன். இப்போ நீ சாக ரெடியாரு. அவன் பயந்துட்டான். பார்த்தா அவன் நிற்கிற பக்கமே பாம்பெல்லாம் போட்டு வைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிபிஐ 1 வேற வெடிக்க வைக்க போகிறான் அப்படின்ட்டு கையை வச்சுட்டு பாய் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லினை வெடிக்க வச்சுட்டாங்க. செத்துட்டார். ட்ரெயின் இன்னும் அவ்வளோ ட்ரெயின் ஒரு காசை விட்டு அவன் உயிரை இழந்துட்டான். திடீர்னு பார்த்தா யாரோ கத்துறாங்க. யாரு? என் நண்பன் கோஸ்ட் ரைடர். நான் இருக்கும்போது என் நண்பனை கொண்டுட்டியடா அப்படின்னு ஒரு சத்தம்.